நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகி விட்டது. என் பார்வை பட்ட இந்த நொடியே உன் வாழ்விற்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கின்றது. ஓம் சரவணபவை என்று சொல்லி இந்த பதிவை கேட்க உள்வந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம், அதிர்ஷ்ட நேரம் இப்பொழுது என்னுடைய பார்வையின் அருளால் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இனியாவது இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லா இறைவனும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த குழந்தையாகிய நீ தீர்மானத்தை இன்றைய தினத்தில் சந்திக்கப் போகின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து நீ இனிமேலாவது இன்பமாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைத்து விட்டோம். இனி நீ கஷ்டப்பட போவது இல்லை. காரணமே தெரியாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். என்னதான் இதற்கு முடிவு என்று உனக்கு தெரியாமல் பல நிகழ்வுகள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதற்கான நல்ல முடிவை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து சிக்கலில் இருந்து மீட்டு நீ வெளிவந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். முருகா, எப்படியாவது இந்த வாக்கை மட்டும் நிறைவேறி கொடுத்தால் போதும் என்ற ஒரே ஆசையை மனதிற்குள் வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய விருப்பம் நிறைவேறியே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய ஆசிர்வாதத்தால் அது நிறைவேற வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம். என்னுடைய ஆசி பெற்றதால் தான் அது உன்னுடைய ஆசையாக உன்னுடைய மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றது. என்னுடைய ஆசை இல்லாத விஷயங்கள் உன்னுடைய ஆசையாக வளர்ந்திருக்க முடியாது. என் அன்பு குழந்தையாகிய நீ சில சமயம் மனதிற்குள் நினைக்கின்றாய், நாம் நினைப்பது சரியா, நாம் ஆசைப்படுவது சரியா, இது நமக்கு கிடைத்தால் வாழ்க்கை நலமாக இருக்குமா, முருகன் இதற்கு அனுமதி தருவாரா என்று எல்லாம் பல விதமாக நீ யோசிக்கின்றாய். ஒரு ஆசை உன்னுள் எழுகின்றது என்றால் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் எழுந்திருக்காது. உன்னை சுற்றி சில விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்காது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எந்த விஷயமானாலும் சரி, நபரானாலும் சரி, பொருளானாலும் சரி, பணமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய ஆசிகள் பெற்ற பின் தான் உன் வாழ்க்கையை தொட்டிருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நடக்கின்ற விஷயங்களை நான் கவனித்தபடி தான் இருக்கின்றேன். நடக்கட்டும் என்று பொறுமையாக பார்த்திருக்கின்றேன். சரியான நேரம் வரும்பொழுது அதற்கான பிரச்சனையை முடித்து வைத்து தீர்வையும் தருவேன். அதுவரை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். செய்கின்ற செயல் சரியா தவறா என்ற ஆராய்ச்சியை விட்டுவிட்டு செய்கின்ற செயலில் முருகா உன் துணை வேண்டும் என்று இந்த முருகனை நீ நினைத்து உன் கடமையை செய்து பார். அது வெற்றியை தான் பெறும். எந்த ஒரு தவறான விஷயமும் அதில் ஏற்பட்டு விடாது. நான் அனுமதிக்காமல் யாரும் உன் வாழ்க்கையில் நுழையவும் இல்லை. யாரும் உன் வாழ்விலிருந்து செல்லவும் முடியாது, உள் நுழையவும் முடியாது. என்னுடைய அனுமதி பெற்றதால் தான் சிலர் சென்றிருக்கின்றார்கள், சிலர் வந்திருக்கின்றார்கள். அதை தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நித்தமும் என்னை நீ சிந்தனையில் வைத்து உன் செயலை செய். கவனமாக செய். என்னை நீ நினைக்கும் பொழுதே அன்றாடமும் என்னை நீ நினைக்கும் பொழுதே உன்னுடைய சிந்தனை தெளிவாகிவிடும். அது நல்லதை நோக்கிதான் செல்லும். கர்மாக்களை எல்லாம் அழிக்கத்தான் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய நாமத்தை, என்னுடைய மந்திரத்தை நீ தினம்தோறும் சொல்ல வேண்டும். என்னை எந்த அளவிற்கு நீ நினைத்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவருவாய் என்பது உண்மை. நான் உன்னோடு இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். தீமைகள் எதுவும் உன்னை நெருங்கிவிடக் கூடாது என்று நீ நினைப்பது சரிதான். அதற்கு தான் என்னுடைய வேலை நான் உனக்கு வழித்துணையாக அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கவனித்து கொள்ளுமாறு, நீ பார்க்கும் இடமெல்லாம் உன்னை கவனித்து கொள்ளுமாறு, உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும், மனதையும், உன் வாழ்க்கையையும் கவனித்து கொள்ள பொறுப்பாக நான் வேலை உன் பின்னே அனுப்பி வைத்திருக்கின்றேன். எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காமல், தீயவர்களும் உன்னை நெருங்காமல் காப்பது என்னுடைய வேல்தான். இன்றளவும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு என் பக்கபலமான ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நலம் நிறைந்த வாழ்க்கையாகவும் இன்பம் நிறைந்த வாழ்க்கையாகவும் மாற்ற வேண்டியது இந்த கந்தனுடைய பொறுப்பு. பிறரால் உன் மனம் கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு தான் பலமான மனதை, வலிமையை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். பலம் நிறைந்த மனமும் வலிமை நிறைந்த மனமும் உனக்கு பல ஆறுதலையும் உன் கஷ்டங்களை நீயே போக்கிக் கொள்வதற்கான தைரியத்தையும் உனக்கு கொடுக்கும்.
துணிவே துணை என்கின்ற மந்திரத்தை மட்டும் மனதில் வை. என்னை வணங்குபவருக்கு வழிபடுபவர்களுக்கு பயம் என்கின்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்கவும் விடமாட்டேன். பயத்தை விட்டுவிட்டு துணிவோடு செயல்படும் பட்சத்தில் வெற்றி உனதாகும். தோல்வியை பற்றியும் பிரச்சனையை பற்றியும் நினைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்பத்தின் பக்கம் நீ வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு விருப்பம். இக்கணம் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து இருப்பதால் ஓம் சரவணபவ என்கின்ற என்னுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நீ சொல்லி இருப்பதால், என் பார்வையும் சேர்ந்தே உன் மீது பட்டிருப்பதால், எல்லா நன்மைகளும் விரைந்து உன்னை வந்து சேர்வதற்கான வழி இன்றைய தினம் பிறந்து விட்டது. இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பதால் அதிர்ஷ்ட வாக்கை இன்றைய தினம் உனக்காக நான் இங்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த வாக்கு உன் செவிகளில் முழுமையாக சென்று சேரும் தருணம் முதல் உன் வாழ்விற்கான இன்ப காலம் ஆரம்பமாகும். பிறருக்கும் நீ பகிர்ந்தால், ஓம் சரவணபவ என்று பதிவிட்டால், அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட நேரம் உடனே ஆரம்பித்துவிடும். நாம் மட்டும் நலமாக இருந்தால் போதாது, பிறரும் நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற உன்னுடைய நல்ல எண்ணம் தான் என்னை இங்கே சந்தோஷமாக இருக்க வைக்கின்றது. இந்த முருகன் நான் உன் மீது சந்தோஷம் அடைந்தால் உன் வாழ்க்கையும் இன்பம் பெறும். நீ பிறருடைய உதவியை எதிர்பார்த்த பொழுதிலும் பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், அந்த நல்ல எண்ணம், அந்த இரக்க குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என் மீது நீ காட்டும் பக்தியை விட பிறர் மீது நீ கொள்ளும் இரக்க குணத்தை நான் மிகவும் ரசிக்கின்றேன். நான் ரசிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ அனுதினமும் செய்து கொண்டிருப்பதால் என் செல்ல குழந்தையாக நீ மாறியிருக்கின்றாய். தாய் தந்தையருக்கு பிடித்த செல்ல குழந்தைக்கு முதலில் கவனத்தை செலுத்தி விருப்பத்தை நிறைவேற்றுவதைப் போல நானும் உனக்கு முதலில் முன்னுரிமையை கொடுத்து உன்னுடைய விருப்பத்தை இப்பொழுது நிறைவேற்றத்தான் வந்திருக்கின்றேன். அப்பா முருகா, பெரிதாக ஒன்றும் நான் கேட்டுவிடவில்லை. நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பிறர் மதிக்கக்கூடிய வாழ்க்கை, யாரும் என்னை எந்த ஒரு குறையும் சொல்லிவிடாத வாழ்க்கை வேண்டும் என்று நீ ஆசைப்படும் பொழுது அதை நான் கொடுக்காமல் எப்படி இருப்பேன்? நல்ல வேலையும் மாலையும் நீ ஆசைப்படாத விஷயங்களையும் நான் சேர்த்தே சிறந்ததாக கொடுத்தே தீருவேன். நீ கேட்காத விஷயங்களையும், உன் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும், நீ கேட்ட விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து நானும் ஆனந்தப்படுவேன். என் பக்தர்களின் ஆனந்தத்தில் என் ஆனந்தம் இருக்கின்றது. உங்களுக்கு வலித்தால் எனக்கு வலிக்கும், நீங்கள் சிரித்தால் நான் சிரிப்பேன். அதற்காக தான் மகிழ்வோடு இருங்கள். எதற்காக சோகம்? நான் இருக்கும் பொழுது எந்த பயமும் வேண்டாம். பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து முருகனை தொடர்ந்து வழிபட்டால் எல்லா வளமும் உங்கள் வாழ்வை வந்து அடையும். வாழ்க வளமோடு என்று இன்றைய தினத்தில் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை, நல்ல நேரத்தை தொடங்கி வைத்து என் பார்வைப்பட்ட இக்கணம் முதல் அதிர்ஷ்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் என்று வாழ்த்துகின்றேன். நல்லது நடக்கும்.